Hi friends and families, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னோட பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஈவினிங் வரும்போது எங்களுக்கு வெஜிடபிள் ரைஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த ரெசிபி செய்யற வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. வாங்க என்னோட ஸ்டைல்ல எப்படி வெஜிடபிள் புலாவ் செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா கட் பண்ணி தோல்லாம் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஃபர்ஸ்ட் நறுக்கிக்கிறேன். வெங்காயம் வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், தக்காளி 3 எடுத்திருக்கேன், புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா எல்லாம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நீல வாக்குல கட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். பாருங்க, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி, வெங்காயம், தக்காளி, லெமன், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் அதுக்கு குக்கர் தான் எடுத்திருக்கேன். அதுல குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா நல்லா இருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி, பிரியாணி இலை எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நீலவாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்குனா நல்லா இருக்கும், சாப்பாடும் சீக்கிரமா கெட்டு போகாதுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பச்சை மிளகா 6 எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டுல தோல் உரிக்காம தான் அப்படியே போட்டு அரைப்பேன். அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் தான் இந்த வெஜிடபிள் ரைஸ்க்கு வந்து கலர் கொடுக்கும். மிளகாத்தூள் பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மிளகாத்தூள் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பழுத்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி எவ்வளவு சாஃப்டா வதக்குறீங்களோ அவ்வளவுக்கு அளவு வெஜிடபிள் ரைஸ் வந்து டேஸ்டா இருக்கும். கிடைக்கும் உங்களுக்கு. 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கும் போது நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணா இது கூட சேர்த்துக்கலாங்க. நான் இதுக்கு வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி இது 3-4 தான் சேர்த்தேன். உண்மையாவே சொல்றேன், அவ்வளவு டேஸ்டா இருந்தது. வெஜிடபிள்ஸ் வந்து நான் கொஞ்சம் பெருசா தான் கட் பண்ணுவேன். நான் பெருசா தான் கட் பண்ணி போட்டிருக்கேன், எடுத்து சாப்பிடுற மாதிரி. பட்டாணியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வதங்கணும். இந்த தக்காளி, வெங்காயம், இந்த மசாலாவோட எவ்வளவுக்கு நல்லா வதக்குறீங்களோ அவ்வளவுக்கு அளவுக்கு வெஜிடபிள் ரைஸ் வந்து டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே தேவையான உப்பு சேர்த்து ஒரு வதக்கி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு நான் 1.5 கிளாஸ் அளவு தண்ணி வீதம் சேர்த்து அளந்து எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். நான் 3 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் அளவு அளந்து எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து உப்பு காரம் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நல்லா கொதி வந்து சைடு ஓரங்கள்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும்பொழுது நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி வடிகட்டி வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை தண்ணி இல்லாம சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து மேலாப்புல நல்லா பரப்பி விட்டு அரிசி போட்டதுக்கு அப்புறமும் கொஞ்சம் உப்பு செக் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கா தெரியும். எடுத்ததுமே ஸ்டார்டிங்ல உப்பு போட்டுறாதீங்க அதிகமா. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு குக்கர்ல மூடி போட்டு ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் 10 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டு பாஸ்மதி ரைஸ் கிளறுங்க. இல்லைன்னா அரிசி வந்து உடைஞ்சிடும். நான் அப்படிதான் எடுத்துட்டு ஃபைனலா 1/2 லெமன் பிழிஞ்சு ஒரு கிளறி எடுங்க. சூப்பரா உதிரியா எனக்கு சாஃப்டா கிடைச்சதுங்க சாப்பாடு. தம்ல போட்டு எடுத்த மாதிரியே குக்கர் விசில் விட்டு எடுத்தாலும் அதே மாதிரி கிடைக்கிற மாதிரி தான் எனக்கு இந்த வெஜிடபிள் ரைஸ் கிடைச்சிச்சு. நீங்களே பாருங்க, அரிசி ஒண்ணு கூட உடைஞ்சிருக்காது. நான் சொன்ன இதே மெத்தட்ல வெஜிடபிள் ரைஸ் நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கும் இதே மாதிரி உதிரியா சூப்பரா சாஃப்டான வெஜிடபிள் ரைஸ் கிடைக்குங்க. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பாக்குறேன். பாய்.